கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு, என்னை காக்கும் தேவன் உண்டு. நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு, தம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தே. தம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தே. தூங்காமல் உறங்கா பாதுகாத்தே. வாதை என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். வாதை என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். சென்ற காலத்திலும் ஒரு சேதமும் அணுகாமல், பஞ்ச காலத்திலும் என் தஞ்சமானீரே. சென்ற காலத்திலும் ஒரு சேதமும் அணுகாமல், பஞ்ச காலத்திலும் என் தஞ்சமானீரே. கொள்ளை நோய்களிலும் நான் பயந்தாலும் பாதுகாத்தீ. அன்றன்று ஆகாரத்தை தந்தென்னை ஆதரித்தே. கொள்ளை நோய்களிலும் நான் பயந்தாலும் பாதுகாத்தீ. அன்றன்று ஆகாரத்தை தந்தென்னை ஆதரித்தீ. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோயி என்றும் உள்ளவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோயி என்றும் உள்ளவரே. காலங்கள் மாறினாலும் வார்த்தைகள் மாறவில்லை. மனிதர்கள் வெறுக்கையிலே என்னை நீரோ அணைக்கின்றீ. காலங்கள் மாறினாலும் வார்த்தைகள் மாறவில்லை. மனிதர்கள் வெறுக்கையிலே என்னை நீரோ அணைக்கின்றீ. என் தகப்பனும் தாயும் நீரே, என் உறவினர் நண்பர் நீரே. என் அன்பே ஆருயிரே, என் உயிரோடு கலந்தவரே. என் தகப்பனும் தாயும் நீரே, என் உறவினர் நண்பர் நீரே. என் அன்பே ஆருயிரே, என் உயிரோடு கலந்தவரே. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை,
விலகுவதில்லை. நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. என்னை காக்கும் தேவன் உண்டு. நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. என்னை காக்கும் தேவன் உண்டு. நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. தம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தே. தம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தே. பாதை கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். பாதை கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிலர் சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த வாரம் முழுதுமாக தேவன் நம்மை பாதுகாத்து இந்த புதிய வாரத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தினுடைய கடைசி உயிர்த்தெழு நாளுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கூட நாம் எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். நம்முடைய அறிக்கையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசுவாச அறிக்கை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவனாகவும் என்னுடைய இரட்சகராகவும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு கன்னி மரியாளிடத்தில் பிறந்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றார் என்றும் அவர் சீக்கிரமாக மீண்டும் வரப்போகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா ஆராதனைக்கு பாத்திரரும் என் வாழ்வின் வழிகாட்டியுமாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் உண்மையாய் தேவனுக்கு கொடுப்பதையும் திருச்சபையிலே தேவ பணி செய்வதையும் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் பிழையற்ற பரிபூரணமான தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அதுவே என் அடையாளம். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை என்னால் செய்து முடிக்க முடியும். இந்நாளில் என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்துடன் தேவனுடைய வார்த்தையை நான் கவனிக்கையில் ஜெயமுள்ள வாழ்விற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் சுகம் பெற்றேன், நான் அபிஷேகம் பெற்றேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் இனி ஒருபோதும் முன்பு போல இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லுங்க ஆமேன், அல்லேலூயா. நாம் உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப்போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. இது ஒரு மேன்மையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது அவர்கள் இடறி விழுந்து பல தவறுகள் செய்து அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக காணப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அவர்களை திருத்த நினைக்கிறார், அவர்களை சரி செய்ய நினைக்கிறார். ஆனால் ஜனங்களுக்கோ கர்த்தர் சரி செய்யும் பொழுது இணங்குவதற்காக விருப்பம் இல்லை. கர்த்தர் அவர்களை சரி செய்ய நினைக்கிறார், ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல. சில சபையில் கூட வந்துட்டு கண்டிப்பான உபதேசம் இருந்தால் ஐயோ அவர் திட்டுறாரு, அந்த சபைக்கு போக வேணாம், போயிடலான்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தார் உண்டு. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கடவுள் வந்து எங்களை சரி செய்ய நினைக்கிறார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவர்கள் வந்துட்டு ஓட நினைக்கிறாங்க. அப்பொழுது புரிய வைக்கும்படியாக தேவன் தீர்க்கதரிசியாக எரேமியாவை என்ன செய்கிறாருன்னா, குயவன் வீட்டிற்கு போ என்று சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி குயவன் வீட்டுக்கு போகும் பொழுது திருகையிலே குயவன் வந்துட்டு ஒரு மண்பாண்டத்தை செய்கிறான். செய்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அந்த மண்பாண்டமானது கெட்டு போயிடுச்சுன்னா வந்துட்டு அவர் நினைக்கிற ஷேப்புக்கு வரலைன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு குயவன் என்ன செய்கிறாருன்னா, அதை மறுபடியுமாக எடுத்து அதை மாற்றி புதிய வடிவமாக அவர் வணைகிறார். அப்போது அதை பார்த்த பிற்பாடு தேவன் பேசுகிறார், குயவனுக்கு களிமண் மேல் அதிகாரம் இருப்பது போல உங்களுடைய வாழ்க்கையை திருத்த எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். இது ஒரு மேன்மையான அனுபவமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, நம்முடைய தேவன் அவர் ஒரு பரம குயவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு குயவனாக இருக்கிறார், நாம் களிமண்ணாக இருக்கிறோம். நம்மை அவர் திருத்த, நம்மை வணைய ஆயத்தமாக இருக்கிறார். நமக்குள்ளாக ஏதாகிலும் தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள், பழக்கங்கள், வாழ்க்கை முறை காணப்படும் என்றால் அவ்விதமாகவே நம்மை விட்டுவிட தேவனுக்கு விருப்பம் இல்லை. அதை மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, தேவன் எல்லாருக்குமே வந்துட்டு சுய விருப்பத்தை கொடுத்துருக்கிறார். ஃப்ரீ வில் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களை அவர் பிடிச்சு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லவே மாட்டார். இதை செய்ய என்று சொல்லுவார். செய்கிறதும் செய்யாமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம்தான். நீ அந்த வாழ்க்கையை தெரிந்துடுதுன்னு சொல்லுவார். தெரிந்தெடுப்பதும் விட்டு விடுவதும் உங்களுடைய விருப்பம்தான். நீ அந்த சோதனையில் உட்படாது என்று சொல்லுவார். சோதனைக்கு உட்படாமல் இருப்பதும் அதில் விழுவதும் உங்களுடைய கரத்திலே தான் இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் கூட வந்துட்டு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கூட வந்துட்டு எங்குமே கூட தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கட்டாயப்படுத்தலை. ஏதேன் தோட்டத்தில் அவர் நன்மை தீமை அறிகிற கனியை வைத்தார். ஜீவ விருட்சத்து கனியை வைத்து இதை சாப்பிடவே கூடாது, கொன்னுடுவேன்னு சொல்லலை. சாப்பிடாத, உன் விருப்பம் தான், உன் சாய்ஸ் தான். நீ சாப்பிடும்போது நான் வந்து பிடிச்சி இழுக்க மாட்டேன், வாயில் அந்த பிடுங்கி எடுக்க மாட்டேன், ஆனால் சாப்பிடாத. வெளிப்படுத்தி வரும்போது சொல்கிறார், நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாக வாழ்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக வாழட்டும், அவருடைய கிரிகளுக்கு ஏற்ற பலன் என்னுடன் வருகிறேன்னு சொல்கிறார். அப்போ கூட வந்துட்டு அவர் சாய்ஸ் கொடுக்குறார். உன் ஃப்ரீவில் தான். நீ நன்மை செய்ய நினைக்கிறேன் நன்மை செய், அக்கிரமம் செய்ய நினைக்கிற அக்கிரமம் செய். ஒரு நாள் கூட தேவன் வந்துட்டு நம்மளை கழுத்தை நெரிச்சு ஒரு காரியத்தை செய்ய சொல்ல மாட்டார். ஆனால் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்தால் உங்களை வைத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் ஒவ்வொருவரை கொண்டு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். நோக்கமே இல்லைன்னா நம்ம பிறந்தே இருக்க மாட்டோம். அவர் நம்மேல் நோக்கமாக இருந்தபடினால்தான் நாம் பூமியில் பிறந்திருக்கிறோம். ஆகவே ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை நினைப்பேன், நீங்கள் ராஜா போல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் அழைப்பு ஒரு சின்ன அழைப்பாக இருந்தாலும் அதை செய்து முடித்தாலே கர்த்தர் சந்தோஷப்படுவார். நீங்கள் எல்லாம் நினைப்பாங்க, நான் வந்துட்டு ஒரு மோடி போல், ஸ்டாலின் போல் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து தான் என் வாழ்க்கையில கர்த்தருடைய அழைப்பை நிறைவேறிச்சு. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அழகான ஒரு நல்ல பக்தியுள்ள சந்ததியை பெற்று வளர்ப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை பூமியில் படைச்சாருன்னா அதை செஞ்சாவே சந்தோஷம்தான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது மோசே எத்தனை பேருக்கு தெரியும், ஆரோன் எத்தனை பேருக்கு தெரியும், அவங்க அக்கா வந்து மிரியாம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மோசேயோட அப்பா யாருக்கா தெரியுமா? மோசேயோட அம்மா யாருக்கா தெரியுமா? இல்லை. ஆனால் அவங்க 2 பேர் இல்லைன்னு இந்த 3 பேர் இல்லை.
அந்த 2 பேர், அந்த 3 பேரை சரியாக வளர்க்கலன்னா மோசே ஒரு தலைவனாக இருக்க மாட்டான். சின்ன வயசில் பால் கொடுக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள், அவன் வாலிபனாகும் பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவிப்பதை காட்டிலும் நான் தேவனுடைய பிள்ளைகளோடு பாடுகள் அனுபவிப்பது எனக்கு நலம் என்று அவன் வளர்ந்து பிற்பாடு தெரிந்து கொண்டான் என்றால், சிறு பிராயத்தில் அவனுக்கு அதை ஊட்டினது, பக்தி ஊற்றினது யார்? அம்மா தான். இப்போது நம்ம நினைப்போம், அம்ராம் என்னங்க, யோகோபே தின்னாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒன்றும் கிழிக்கலன்னு நினைப்போம். ஒருவேளை நம்ம பார்வையில் செங்கடலை 2ஆக பிளந்தால் தான் சாதனை நினைப்போம். இல்லை, செங்கடலை 2ஆக பிளக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கிற ஒரு மகனை பெற்று வளர்ப்பது கூட பெரிய பாக்கியம்தான். ஆகவே நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதனை என்பது ஒருவன் நிர்ணயிப்பதல்ல. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை செய்து முடித்தாலே அது பெரிய சாதனை தான். ஆகவே அந்த மெஷர்மெண்ட், அந்த அளவுகோல் என்பது நீங்கள் மற்றவரோட ஒப்பீடு செய்யாதீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் ஒப்பீடு ஒரு நாளும் செய்யாதீங்க. நான் சிறு வயதில் இப்படி தான் செஞ்சு வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். ஐயோ அவங்க நல்ல படம் நானாவது, ஐயோ அவங்க நல்ல ட்ரெஸ் பண்ண. உங்களுக்கு ஒப்பீடு கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த இலக்கை நோக்கி ஓடணும். இந்த பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ஒருத்தர் உங்கள் வயசு இருக்கிறவர் தான் 1 லட்சம் சம்பாதிப்பார், ஆனால் நீங்கள் 20,000 சம்பாதிப்பாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, அவனும் அதே வயசு தான், உனக்கும் அதே வயசு தான், நீ 20,000 தான் சம்பாதிக்க, உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன பண்ணுற? அவசியமே கிடையாது. அவன் ஒரு புக்கில் 40ஆம் பேஜில் இருக்கிறான், இப்போ தான் நீங்கள் 2ஆம் பேஜில் இருக்கிறீங்க. உங்கள் காலம் வரும் பொழுது அவர்கள் விட நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க. ஆகவே மற்றவர்களோட ஒப்பீடு செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைத்தே நிறைவேற்றுவது தான். ஆகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக உங்களை பூமியிலே படைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறாமல் நீங்கள் சுய விருப்பம் உங்களுக்கு இருக்கிறபடினாலே தேவ சித்தத்திற்கு விலகி போகும் பொழுது அவர் வணைக்க நினைக்கிற அந்த அழகான பாத்திரம் கெட்டு போகிறது. அதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிறக்கும்போதே ஒரு திட்டத்தோட கடவுளுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த சமுதாயம், இந்த தொலைக்காட்சி, இந்த ஊடகங்கள், தொழில்நுட்பம், சமூக வலைத்தளங்கள், முகநூல், இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறது என்றால், தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழகான பாத்திரமாக வணைக்கப்படாமல் இருக்க நம்மை கெட்டு போக செய்கிறது. ஆகவே கெட்டு போகும் பொழுது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை அப்படியே விட்டுட முடியாது. ஏன்னா உன்னை ஒரு அழகான பாத்திரமாக வணைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த திரிகை மேலே வைத்தேன், இந்த பூமியிலே நான் உன்னை கொண்டு வந்தேன். ஆனால் என் கண் முன்பதாகவே நீ கெட்டு போவதை என்னால் பார்க்க முடியாது. அப்படி நீ கெட்டு போவனா நான் திரிகை மேலே உன்னை வச்சே இருக்க மாட்டேனே, உன்னை இந்த பூமியில் நான் பிறக்க வைத்திருக்க மாட்டேனே. நீ அழகான ஒரு பாத்திரமாக வணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமியில் நான் வைத்தேன். ஆனால் உன்னை இந்த உலகத்தரமான காரியங்கள் உன்னை கெட்டுப்போக செய்கிறது. ஆகவே நீ கெட்டுப்போகிற சூழல் வரும் பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா, உன்னை உடைத்து மறுபடியுமாக வணைப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் மறுபடியுமாக வணைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் உனக்கு வலிக்கும், உனக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீ எனக்கு இடம் கொடு என்று சொல்லுகிறார். இதுதான் சொல்லுகிறார். ஜனங்க எப்பா அவர் திட்டுறாருப்பா, அவர் ரொம்ப காட்டமாக பேசுகிறாரு, கடவுள் நம்ம மேல் கோபமாக இருக்கு, நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறார், களிமண்ணுக்கு குயவன் மேல் அதிகாரம் இருக்கிறது, எனக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லையான்னு கேட்குறார். எப்பா நீங்கள் தப்பு செய்யும்போது நான் உங்களை அடிக்கக்கூடாதா, உங்களை சரி பண்ணக்கூடாதான்னு கேட்குறார். இதனாலே தேவன் நாம் கெட்டு போகும் பொழுது, இல்லையென்றால் தேவ சித்தம் நிறைவேறாமல் நாம் வேறு காரியத்தை செய்யும் பொழுது, தேவன் வைத்திருக்கிற பாதையில் போகாமல் நாம் வேறு பாதையில் போகும் பொழுது தேவன் என்ன செய்கிறாருன்னா, நாம் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் நம்மை திருத்துவார், அவர் நம்மை உடைப்பார், அவர் நம்மை சரி செய்வார். வலிக்கும், வேதனையாக இருக்கும், அழுகையாக இருக்கும், போயிடலாமா ஓடி போயிடலாமான்னு கூட தோணும். ஆனால் அவர் உடைக்கும் பொழுது, வணைக்கும் பொழுது, சரி செய்யும் பொழுது நீங்கள் அமைதியாக அந்த குயவன் கையில் உங்களை ஒப்பு கொடுத்தா ஒரு அழகான பாத்திரமாக வருவீங்க. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களை வணைக்கும் பொழுது நீங்கள் ஒப்புக்கொடணும். அவர் உங்களை திருத்தும் பொழுது நீங்கள் அதுக்கு இணங்கி போகணும். ஒரு அப்பா பிள்ளைங்களை திருத்துவாரா இல்லையா சொல்லுங்கள்? கண்டிப்பாக திருத்துவார். வேதத்தின் அடிப்படையில் பிரம்பை கையாளாத குழந்தை கண்டிப்பாக கெட்டு போயிடும். எவ்வளவு செல்லமாக வளர்த்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு டைமில் பிரம்பு எடுத்து தான் ஆகணும்.
திருத்தி தான் ஆகணும். சில பேர் வந்து அதுக்காக சொல்லிட்டு காட்டடி அடித்து கொன்றாதீங்க. ஆனால் அடிக்கணும், அடித்து திருத்தணும், வைக்கணும். ஒரு தகப்பன் திருத்துவது போல தேவன் நம்மை திருத்த ஆசைப்படுகிறார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அவர் வந்துட்டு எல்லா மதங்களிலும் அவர்கள் தேவன் வந்துட்டு பயங்கர கொடூரமாக இல்லையென்றால் மேலே இருப்பார். அவங்களுடைய பக்தர்கள் எல்லாம் எங்கேயோ கடற்கோள் கீழே இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் நம் தேவன் மாத்திரம்தான் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் பிள்ளைங்க, நான் உங்கள் அப்பான்னு சொல்கிறார். வேறு எங்கேயுமே கிடைக்காது. வேறு எந்த மதத்தில் போய் பாருங்கள், அவங்க சாமி அவங்க அப்பான்னு சொல்லவே மாட்டாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம் தேவன் மாத்திரம் தான் சொல்கிறாரு, நான் தேவன் தான், நான் உங்களுடைய சிருஷ்டிகர் தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக, நான் உங்கள் அப்பா, நான் உன்னை திருத்துகிறேன், நீ கெட்டு போகும் பொழுது நான் உன்னை திருத்த நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வேத பகுதி வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ என்று நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிப்பது போல நம்மை அவர் சிட்சிக்கிறார். எதுக்காக சிட்சிக்கிறார்? நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் தேவன் சிட்சிக்கிறார். உங்களுக்கு சில நேரங்களில் நல்லா தெரியும், கர்த்தர் தான் இதை தடை செய்கிறாரு, கர்த்தர் தான் இந்த 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 பலவீனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் தான் இதுக்கு அனுமதித்தாருன்னு தெரியும். எதற்காகனா அந்த சிட்சை, நீங்கள் தவறு இருக்கிறீங்க, ஆகவே கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார் என்பதை புரிந்து, எங்கள் அப்பா அவர் என்னை சிட்சிக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் இணங்குங்க. எதற்காக அந்த சிட்சை வருகிறதோ அதை நீங்கள் சகித்து கொள்ளுங்க, தப்பிச்சு ஓட நினைக்காதீங்க. ஒரு தண்டனை வரும் பொழுது அந்த தண்டனையை நீங்கள் சகித்து கொண்டால் அதற்கு பிற்பாடு மேன்மை இருக்கும். தப்பித்து ஓட நினைத்தால் கண்டிப்பாக வந்துட்டு தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அநேகரை சிட்சித்தார். தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்ட தாவீது பாவம் பண்ணும் பொழுது தேவன் என்ன செஞ்சார்? விட்டுட்டாரா? இல்லை, சிட்சித்தார். தெளிவாக சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கோபம் தாவீதின் மேல் வந்தது, அவனுடைய மகன் செத்துப்போனான் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 12:9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்றார். இது ஒரு சிட்சை. தன் இருதயத்திற்கு ஏற்றவன் தான், ஆனால் தப்பு செஞ்சா தாவீது கெட்டு போக அவர் இடம் கொடுக்கல. இப்போ தாவீதை அவர் விட்டுட்டாருன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் தேவசித்தம் நிறைவேறாது, கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக போயிடும். இன்னைக்கு உரியாவினுடைய மனைவி, அப்புறம் இன்னொருத்தருடைய மனைவி, அப்புறம் இன்னொருத்தருடைய மனைவி, எல்லாரும் கொண்டுட்டு அவங்க மனைவியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் தேவசித்தம் நிறைவேறுமா? தாவீதுடைய சந்ததியிலே ஏசப்பா பிறக்க முடியுமா? முடியாது. ஆகவே தாவீது பிறக்கணும், தாவீதுடைய சந்ததியிலே இயேசுவானவர் பிறக்கணும் என்பதை தேவசித்தம் அதுவாக இருக்கிறபடினால்தான் அந்த ஒரு அழகான பாத்திரமாக தாவீது தேவன் வணைக்க நினைக்கிறார். உலகம் என்ன செய்கிறது என்றால் அவனை கெட்டுப்போக செய்கிறது. ஆகவே கெட்டுப்போக செய்யும் பொழுது கர்த்தர் தாவீதை சிட்சிக்கிறார். அந்த குழந்தை செத்து போனது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா மிரியாம் என்ன செய்கிறாங்கன்னா மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அவன் ஒரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்போ தேவனுக்கு கோபம் வந்துச்சு. இப்படி நான் விட்டுட்டா மிரியாம தொடர்ந்து மோசேவை பற்றி அவதூறாக பேசிட்டு அங்கே ஜனங்களுக்குள்ளாக சலசலப்பை கொண்டு வரும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறாருன்னா மிரியாமை சிட்சித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவளுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்துச்சு. யார் மிரியாம்? 20 லட்சம் ஜனங்களை ஆராதனை செய்து வழிநடத்தின பெண்மணி, மோசேனுடைய அக்கா. ஆனால் வந்துட்டு மோசேக்கு விரோதமாக பேசிட்டாங்க. ஒரு தடவை இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அவன் ஒரு அந்த அந்நிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அவன்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. கடவுள் கோபம் வந்துச்சு. 3 பேர் உள்ள கூப்பிட்றாரு. ஆரோனையும் மோசேவையும் மிரியாமை கூப்பிட்டு திட்டுறார்.
என் ஊழியக்காரனாக மோசேக்கு விரோதமாக நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போகிறார் வெளியில். தேவன் கடந்து போகும் பொழுது ஆரோன் பார்க்கிறான், மிரியாமுடைய தலையில் வெண்குஷ்டம் வந்துச்சு. இது ஒரு சிச்சை. என்ன, நீ தவறு செய்த, நான் உன்னை சிச்சிக்கலைன்னா மிரியாமே நீ அப்படியே செஞ்சுக்கிட்டு போவ, உன்னால் யாருமே கூட கானான் தேசத்திற்கு போக முடியாது. ஆகவே தேவன் நம்மை நேசிக்கிறார், மிரியாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் அவர் சிச்சித்தார். தாவீது கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் அவர் சிச்சித்தார். ஆகவே கர்த்தர் நம்மை சிச்சிக்கும் பொழுது அதை அற்பமாக எண்ணக்கூடாது, நாம் அதற்கு இணங்க வேண்டும். ஒரு களிமண் குயவன் கையிலே தன்னை ஒப்பு கொடுப்பது போல நாமும் கூட தேவனுடைய கரத்தில் அவர் நம்மை தண்டிக்கும் பொழுது, நம்மை அவர் சீர்படுத்தும் பொழுது, அவர் நம்மை உருவாக்கும் பொழுது நாம் இணங்க வேண்டும், அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மிரியாம் வந்துட்டு, நான் இத்தனை வருஷமாக உண்மையாக இருக்கிறேன், எப்பா அந்த பையன் குழந்தையாக இருக்கும்போது என்னால் தான் உயிர் பழிச்சா. அந்த அம்மா, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, பெட்டியில் போட்டு விட்டு வாண்டாங்க. நான் விட்டு வந்தேன்னா பின்னாடியே போய் யார்கிட்ட போகுதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த அம்மா கிட்ட போய் போத்திபாரனுடைய மகளிடத்தில் போய் இந்த குழந்தையை வளர்க்க உனக்கு தாதிமார் வேணுமா என்று சொல்லி மறுபடியும் மோசேவை எங்கள் அம்மாகிட்ட சேர்த்தது யார்? நான் தான். அப்போ மோசேவோட எவ்வளோ பெரிய ஆள் நான். அவனை ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? அவனை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்றதுக்காக எனக்கு குஷ்டரோகம் கொடுத்துருவாரா? அப்போ இந்த கடவுளை எனக்கு வேண்டாம், போயிடலாமா? இப்படி தான் நம்மளுடைய நேச்சரே இருக்கும், நமக்கு ஒன்று அப்படி தான் இருக்கும். இப்போது நான் சொல்லும்போது எப்படி நியாயம் தானே? அப்போ மிரியாம் போகிறது தப்பு இல்லையா? இப்படி தாங்க நிறைய பேர் நம்ம சபை விட்டு போகிறோம், இப்படி தாங்க நிறைய பேர் சர்ச்சை விட்டு போகிறதுக்கு, பக்தி விட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் என்ன செஞ்சேன், அதெல்லாம் செஞ்சேனே, கடவுளுக்காக அது செஞ்சேன் இது செஞ்சேனே, இவ்வளோ செஞ்ச பிற்பாடு கூட எனக்கு விட்டாரு, அதனால் நான் சர்ச்சுக்கு வரதில்லைங்க அப்படின்வோம். மிரியாம் சொல்கிறதுக்காக நிறைய காரணங்கள் உண்டு, ஆனால் அவள் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? மிரியாமே நீ நிறைய செஞ்சம்மா, கடவுளுக்காக நிறைய செஞ்ச, மோசேக்காக நிறைய செஞ்ச, நல்ல பக்தியாக இருந்த, ஆனால் உங்ககிட்ட இருக்கு தெரியுமா இந்த கெட்ட பழக்கம், அதை அப்படியே நான் விட்டுட்டேன்னா உன்னுடைய நல்ல பரிமள தைலத்தை கூட நாற்றமாக்கிடும். இந்த சின்ன விஷயம் இருக்குது தெரியுமா, அதை நான் உன்னை சரி செய்யலைன்னா, அதை கட் பண்ணலன்னா, அதை நான் வெட்டி விடலைன்னா, சரி செய்யலைன்னா நீ முழுசாக கெட்டு போயிடுவ, உன்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் நாசமாக போயிடும். அதுக்கடுத்து உன்னை யாருமே காப்பாற்ற கூட முடியாது, நீ நரகத்துக்கு தான் போவ. ஆகவே நீ பக்திக்குரியவளாக இருந்தும், நீ ஊழியத்திற்காக தேவராஜ்யத்திற்காக கோட்டையே கட்டியிருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளாக ஏதாவது கெட்ட காரியம் இருக்குன்னா அதை அவர் சரி செஞ்சு தான் ஆகணும். அதை அவர் நிச்சயமாக சரி செய்து தான் தீருவார். தேவஜனம் இந்த நாளிலே அவர் பரம குயவனாக இருக்கிறார், நாம் களிமண்ணாக இருக்கிறோம். அவர் நம்மை அழகாக வணைக்கிறார். அவர் வணைக்கும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளாக ஏதாகலும் வரும் என்றால் கர்த்தர் நம்மை சிட்சிப்பார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அவர் சிட்சிக்கும் பொழுது ஓடாதீங்க, சர்ச்சை விட்டு ஓடாதீங்க, பக்தி விட்டு ஓடாதீங்க, ஜெபிப்பதை மறக்காதீங்க, பரிசுத்தமாக வாழ மறக்காதீங்க, போய் மந்திரவாதிகிட்ட போவாதீங்க, போய் தாயத்து கட்ட போவாதீங்க, மசூதியில் இருக்கிற பாய்கிட்ட போவாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. அவர் சிட்சிக்கும் பொழுது அவர் காலு கீழே அப்படி உட்காருங்க. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். திரிகையிலிருந்து நாம் வெளியில் ஓடக்கூடாது. திரிகையிலிருந்து வெளியில் போனால் யார் நம்மை வணைப்பது? ஆக ஒரு தகப்பன் பிள்ளைகளை சிட்சிப்பது போல தேவன் நம்மை சிட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சிட்சை எப்பொழுதுமே கூட வந்துட்டு நம்மை அழிக்கும்படியாக அல்ல என்பதை புரிந்து கொள்ளும். ஒருவேளை நம்ம சிட்சை இல்லைன்னா நம்ம ஒன்றுக்கும் பயன்படாதவர்களாக போயிருப்போம். அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:8 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12:8 எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரணம் பாருங்க, உங்களுக்கு சிட்சை இல்லைன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, வேசி பிள்ளைகளாக கெட்டு போயிருவீங்க. ஆகவே தான் நான் உங்களை சிட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஆயிரமாக திருடுறார், அவர் தேவனுக்கு தூரமாக இருக்கிறார். நீங்கள் ஒரே தடவை 100 ரூபாய் திருடுறீங்க, மாட்டிக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, அவன் பல வருஷமாக திருடுறான், அவனை பிடிச்சி கொடுக்கறதுக்கு முடியல, ஒரே ஒரு தடவை 100 ரூபாய் திருடின உடனே மாட்டி விட்டீங்களே, நியாயமா அது? ஏன்னா அவன் ஆக்கினிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான், அவன் நரகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் இங்கே தண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே அவன் அழிந்து போவான். நீங்கள் நரகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். தேவனுடைய புத்திரராக இருக்கிறபடினால சின்ன தப்பு இருந்தால் கூட அவர் அடித்து திருத்தி உங்களை சரிப்படுத்துவார்.
அதுதான் இங்கே வாசிக்கிறோம். உங்களுக்கு சிச்சை கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இருக்க மாட்டீங்க, அவங்கள போல வேசின் பிள்ளைகளாக இருப்பீங்க. அப்படின்னா நரகத்திற்குரியவர்களாக இருப்பீர்கள். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான். உங்களுக்கு தண்டனை இம்மீடியட்டாக வருதுன்னா, நீங்கள் தப்பு பண்ண உடனே கர்த்தர் பலார் நடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு, நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்க. உங்களை அவர் நேசிக்கலைன்னா போய் தொலை, எப்படியோ கெட்டு நாசமாக போயிடு. ஆனால் உங்களை நேசிக்கிறாருன்னா சின்ன தப்பு பண்ண கூட எங்கே நாசமாக போயிடுன்னு சொல்லி பிடிச்சி 4 கொட்டி அப்படி உட்கார வைப்பார். நான் சொல்ல புரியுதுங்களா? ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ண உடனே, ஒரு பொய் சொன்னால் தண்டனை வருது, திருடினா தண்டனை வருது. ஒரு நாள் சர்ச், சில பேர் சொல்லலாம், கவனிச்சிருக்கிறீங்களா? சில பேர் மாத கணக்காக சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு உணர்வு இருக்காது. சில பேர் ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரல, ஏதோ இழந்து போன மாதிரியே இருக்குது, எல்லாம் தப்பாக நடக்கு, எல்லாமே வந்துட்டு தோல்வியாக இருக்குன்னு நினைப்பாங்க. என்ன எது காரணம்? அவங்களுக்கு கர்த்தர் விதமாக செய்கிறார். ஏன்னா நீ தவறு செய்கிற, நீ ஓடி போய்டு மறுபடியும் சர்ச்சுக்குன்றார். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு வருஷ கணக்கு கிறிஸ்மஸ்க்கு தான் வருவாங்க, நியூ இயர் தான் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து விட்டார், போய் தொலை, முடிஞ்சு போயிடுச்சு, உங்கள் கதை முடிஞ்சு போயிடுச்சு, அப்படியே ஓடி போய்டு அப்படின்றார். உங்களை அவர் நேசிக்கிறபடினால் தான் என்ன செய்கிறாருன்னா, அவர் சின்ன தவறு செஞ்சால் கூட அவர் உங்களை சிட்சிக்கிறார். சிச்சை என்பது அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளை தான் சிச்சிப்பா, ஆமாவா இல்லையா? இப்போது பக்கத்து வீட்டுக்காரனோ உங்கள் வீட்டு அவங்க பிள்ளையோ உங்கள் வீட்டு பிள்ளையோ வந்துட்டு ஏதோ ஒன்று தவறு பண்ணுறதா நீங்கள் பார்க்குறீங்க, யார் அடிப்பீங்க? உங்கள் பிள்ளையை அடிப்பீங்க. அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், போய் தொலைட்டோம், நீ வாட முதல்ல உள்ள அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? நீங்கள் அவனை நேசிக்கிறீங்க உங்கள் பிள்ளையை, ஆகவே அவன் கெட்டு போகக்கூடாதுன்னு அவரை சிரிச்சுக்கிறீங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பையன் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா வந்துட்டு அவனுக்கு உங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிறார். ஆண்டவரே அவனை தண்டிக்கலையே, இவனை தண்டிக்கலையே, அவன் போலியவோ அப்படி சொல்லாதீங்க. உங்களை அவர் தண்டிக்கிறாருன்னு உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு தகப்பன் பிள்ளையை சிச்சிப்பதை விட நம் தேவன் நம்மை சிச்சிப்பது அது மேன்மையாக இருக்கிறது. அப்பா எப்படி சிச்சிப்பார்? அவருக்கு என்ன தெரியுமோ, அவங்க அப்பா எப்படி நடத்தினாரோ அதுக்கேற்ற மாதிரி இவர் அவங்க பிள்ளைங்களை நடத்துவார். ஆனால் தேவன் அவர் தெய்வீக ஞானத்தோடு நம்மை அவர் வழி நடத்துகிறார். அந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12:9-10, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். அப்பா எவ்வளோ நாள் சிச்சிப்பார் நினைக்கிறீங்க? கொஞ்ச காலம்தான். தன் தோலுக்கு மேலே வளர்ந்த குழந்தைய பிள்ளைய சிச்சிக்கவே முடியாது, முடிஞ்சிச்சு தோல். அப்போ சொல்லுவாங்க, தோலுக்கு மேலே வளர்ந்த பையன் அடிக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கொஞ்ச காலத்து தான் அப்பா சிச்சிப்பார். ஆனால் தேவன் என்ன தெரியுமா, தன்னுடைய பரிசுத்தத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும் பொருட்டு அவர் நம்மை சிச்சிக்கிறாருன்னு பார்க்கிறோம். அப்போது தேவன் வந்துட்டு உங்களுக்கு வயசான கூட கர்த்தர் உங்களை சிச்சிப்பார். உங்களுக்கு சர்ச்சில் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட உங்களை சிச்சிப்பார். நீங்கள் சர்ச்சு பாஸ்டாக இருந்தால் கூட உங்களை சிச்சிப்பார். நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவங்க, அற்புதங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் கூட உங்களை சிச்சிப்பார். காரணம் தெரியுமா? அவருடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை சிச்சிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஒருவேளை உங்கள் அப்பா வந்துட்டு சில நேரங்களில் அறியாமல் உங்களை சிரிச்சிக்கலாம், ஆனால் தேவன் அறியாமல் உங்களை சிரிச்சிக்க மாட்டார். அவர் அறிந்து அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை சிரிச்சிக்கிறபடினாலே நீங்கள் அவருடைய பலத்த கையின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. சரிங்க, ஒரு 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 குயவன் ஒரு மண்பாண்டத்தை செய்யும்போது ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை வணைய நினைக்கிறான். திடீரென்று ஷேப் மாறிச்சு. ஷேப் மாறும் பொழுது என்ன தான் பண்ணுவான்? மறுபடியும் வந்து அவன் நினச்ச ஷேப் கொண்டு வரதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கும்போது 4 விஷயங்கள் பண்ணுவான். முதலாவதாக என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மண்பாண்டத்தை உடைத்து மறுபடியும் அதை களிமண்ணாக மாற்றுவான். இதுதான் ஒரு குயவன் செய்கிற ஒரு காரியம். இப்போ நல்ல கவனிங்க, ஒரு களிமண் எடுத்துட்டான். அந்த களிமண் எடுத்து அவன் வந்துட்டு அழகாக ஒரு பாத்திரமாக வணைக்க திரியின் மேல் வைத்திருக்கிறான். பண்ணிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு ஷேப் மாறிடுச்சு.
ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு பவுல் செய்ய நினைக்கிறான், ஆனால் பவுல் வரல, வேறு ஏதோ வந்துச்சு. என்ன பண்ணுவான்னா, சரி அப்படியே இருக்கட்டும், மற்றதெல்லாம் அழகாக இருக்குது, இங்கே மட்டும்தானே கொஞ்சம் கோணியை போச்சு, இதை மட்டும் சரி பண்ணலான்னு செய்ய மாட்டான். அப்படி தூக்கி மறுபடியும் கீழே தொப்புக்குன்னு போட்டு மறுபடியும் வந்து பழைய களிமண்ணாக இருந்துச்சு தெரியுமா, அந்த நிலைமை கொண்டு வந்துடுவான். ஃபஸ்ட்டு அவன் செய்கிறது என்னென்னா, மண்பாண்டத்தை உடைத்து மறுபடியும் அதை களிமண்ணாக மாற்றுவான். இதுதான் அவன் செய்கிற முதல் காரியம். நமக்குள்ளாக கூட கர்த்தர் நம்ம வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை கொண்டு வந்துட்டு நல்லா இருக்கிறீங்க, ஒரு அழகான ஒரு நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல வேலை, ஒரு டீசெண்டாக அழகாக இருக்கிறீங்க. ஆனால் அது வந்த பிற்பாடு என்னாச்சு, அவர் உங்களை எதற்காக அழைத்தார், அந்த அழைப்பை நீங்கள் விட்டுட்டீங்க. உதாரணத்துக்கு வேலையே இல்லை, ஆண்டவரே வேலை இல்லை ஆண்டவரே, வேலை கொடுத்தா நான் நல்ல பரிசுத்தமாக இருப்பேன், நல்ல பக்தி செய்வேன், அது பண்ணுவேன், கோட்டை கட்டுவேன், உங்கள் ஊழியம் பண்ணுவேன், ஓடி ஓடி ட்ராக்ஸ் கொடுப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ண எல்லாம் சொல்லி வேலை வந்த பிற்பாடு நேரமே இல்லை, டைமே இல்லை, எதுக்குமே நேரம் இல்லை, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடி ஓடி எங்க கடவுள் கொடுத்த வேலைங்க, அதனால தாங்க ஓடுறேன், இந்த பூச்சாண்டியே வேண்டாம். நல்லா கவனிங்க, இப்போது ஒன்றுமே இல்லாதப்போ வேலை கொடுத்தா அப்படியே உன் பாதத்திலேயே கிடப்பாண்டவரே அப்படின்னு சொன்னதான் இப்போ எங்கே போச்சு, முட்டி போட நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, கெட்டு போயிட்டோம் நாம். அப்போ என்ன பண்ணுவார், சரி இவங்களாவே அப்படி திருக வச்சு அப்படி பார்த்துட்டே இருப்பார், மறுபடியும் நார்மலாக வருமானு வர்ற மாதிரி இல்லை, கோனே போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுவாருன்னா, அப்படி தூக்கி பழைய நிலைமை கொண்டு வந்துடுவார். எந்த வேலை நினச்சி ஆடனியோ அந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே போயிடும். மறுபடியும் வந்துட்டு பேக் டு த பேசிக்ஸ், பழசு எப்படி இருந்தோம் அந்த நிலைமைக்கு வந்துடுவோம். அந்த நிலைமைக்கு வரும்பொழுது தான் நமக்கு புத்தியே வரும். ஐயோ நம்ம எல்லாம் எப்படி இருந்தாலும் இப்படி போயிட்டோமே, இப்படி போனதுக்கு காரணம் நம்ம கெட்டு போயிட்டோம், அதனால தான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே நான் கெட்டு போயிட்டேன், நான் இப்போ திருந்த ஆயத்தம் என்று அப்போ தான் சொல்லுவோம். அங்கே திருகையில் வச்சு உங்களை சரி செய்ய நினச்சா நீங்கள் சரியாகவே மாட்டீங்க. திருப்பி மறுபடியும் களிமண்ணை கொண்டு வந்தால் அப்போ தான் நம்ம சரியாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் கர்த்தரை வந்துட்டு அவங்கள ஆசீர்வதித்து எல்லா சத்ருக்களை ஜெயிக்க வச்சு நல்ல வாழ்க்கை வச்சா ஜெபம் பண்ண மறந்துடுறாங்க, பலி கொடுக்க மறந்துடுறாங்க, பக்தி செய்ய மறக்கிறாங்க. அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்போ சொல்கிறார் பார்த்து எரேமியாவை கொண்டு அதுதான் சொல்கிறார், கேட்கவே மாட்டுறாங்க. சரி போ, அடிமைகளாக போ, 400 வருஷம் அப்படி அடிமைகளாக இருந்தீங்களே அதே மாதிரி மறுபடியும் போங்கன்றார். மறுபடியும் ஒருத்தன் வந்து பிடிச்சி அவங்கள அடித்து அடிமையாக கொண்டு போன பிற்பாடு அப்போ புத்தி தெளியும், ஐயோ ஆண்டவரே அது பழைய அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களே, எங்கள் புத்தியினத்தினால்தான் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு வந்துட்டோம், எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவர். இப்போ வருது புத்தி, அடிமைகளாக போகும்போது தான் புத்தி வருது. அவங்கள ஆசீர்வாதமாக இருக்கும்போது அவங்களுக்கு புத்தி வரவே இல்லை, தேவன் எச்சரிக்கும் போது அவங்களுக்கு புத்தி வரல, மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போகும்போது புத்தி வருது. இப்போ இந்த நாளே நான் உங்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்து இப்போ அப்படி அழகாக சரிஞ்சு பழைய நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கெட்டு போயிருக்கிறீங்க, ஆகவே கர்த்தர் உங்களை வணைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தீங்க, பக்தி ஜீவியத்தில் வேலையில் அப்படி கையெல்லாம் வந்துட்டு அப்படி காசை அப்படி அள்ளி வீசிட்டு இருந்தீங்க, அப்படி இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக பழங்கள் காய்கறிகள், எதுவுமே குறை இல்லை, கடன்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆனால் இப்போது கை கடிக்குது, ஃப்ரிட்ஜு வந்துட்டு ஓட்டுறோம், ஒன்றுமே கிடையாது. இந்த நிலைமை கிடுச்சு, பழைய நிலைமை அது. எப்போது ஆசுவதுக்கு முன்பதாக இருந்த நிலைமை மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு போயிட்டோம். நாம் என்ன பண்ணலாம்? புத்தி வரணும். நம்ம இங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், ஆகவே என்ன பண்ணியிருக்கிறாரு? திருகியிலிருந்து தூக்கி மறுபடியும் களிமண்ணாக வச்சுருக்கிறாரு. புத்தி வந்து நாம் ஒப்பு கொடுத்து எங்கே நீங்கள் கெட்டு போனீங்களோ அதை நீங்கள் சரி செய்து கொண்டால் கர்த்தர் மறுபடியும் அழகான பாத்திரமாக வணைவார். எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே இந்த வணைக்கிற அனுபவத்திலே முதல் படி என்ன தெரியுமா? பேக் டு த பேசிக்ஸ். அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவார்? களிமண்ணாக தேவன் மாற்றுவார். ரெண்டாவதாக களிமண்ணாக மாற்றின பிற்பாடு அந்த குயவன் என்ன செய்வான்னா அதை அவன் சரி பண்ணுவான். அதில் இருக்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் திரிகையில் வச்சு திரியும் போது
உள்ளுக்குள்ளே ஏதாவது வந்துட்டு கல் ஏதாவது இருக்கலாம், அதனால தான் வந்துட்டு கோணையாக போயிடுது. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அதை வச்சு வந்துட்டு சரி பண்ணி உள்ளே இருக்கிற அந்த கல் ஏதாவது வந்து அவசியம் இல்லாத அதெல்லாம் எடுத்து போடுவார். கண்ணுமேல் இருக்கும் கற்களை அவர் எடுப்பார். அதுதான் வந்துட்டு ஒரு குயவன் செய்கிற ரெண்டாவது ப்ராசஸ். அந்த வணைக்கிற ப்ராசஸ். செகண்ட் என்னென்னா, அவருக்கு முன்னாடி தெரியல, இப்போ வணைக்கும் போது தான் தெரியுது அங்கங்கே கூர்ப்பாக ஏதோ குத்துது. அதனால தான் வந்துட்டு அவள் நினைக்கிற மாதிரி அந்த ஷேப் வரமாட்டேது. ஆகவே அவர் என்ன பண்ணுவாருன்னா களிமண்ணாக மாற்றி அதுக்குள்ளே இருக்கிற அவசியமில்லாத காரியங்கள் எடுத்து போடுவார். ஏன்னா இந்த காரியங்கள் தான் உங்களை கெட்டு போக செய்கிறது. இந்த காரியங்களால் தான் நீங்கள் கெட்டு போகிறீங்க. அதை தூக்குவார். உங்கள் வாழ்க்கையில் கூட சில பழக்கங்களை, சில நபர்களை, சில காரியங்களை அவர் உங்களை விட்டு தூக்குவார். அந்த மாதிரி அனுபவங்கள் நடக்கிறது என்றால் அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு, இல்லையென்றால் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஒரு உறவினர், யாரோ ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ், திடீரென்று வந்துட்டு கர்த்தர் அப்படி பிரிச்சுட்டாருன்னா நீங்களே பின்னாடி ஓடாதீங்க. ரைட், கர்த்தர் நம்மளை பிரிக்கிறார், அமைதியாக உட்காருங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஞானமாக புரிந்து கொள்ளணும். கர்த்தர் வந்துட்டு ஒரு உறவு இருக்கும், ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவ்வளவு ஒட்டி உறவாடி இருக்கலாம். ஒரே பிளேட்டில் வந்துட்டு நீ ஒரு கை சாப்பிடு, நான் ஒரு கை சாப்பிடுன்ற மாதிரி இருந்திருக்கலாம் நீங்கள். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு எது வேணாலும் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். இப்போது திடீரென ஒரு பெரிய செப்பரேஷன் உங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்க எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் ஒரு பெரிய பிரிவு, ஒரு தெய்வீக பிரிவாக காணப்படுகிறது. அது உங்களுக்கு நல்லா தெரியுது. கடவுள் தான் அப்படி பிரிச்சிருக்கிறாருன்னு தெரியுது. அதை நீங்களே வந்துட்டு உங்களுடைய முயற்சினால் மறுபடியும் ஒட்ட வைக்க நினைக்காதீங்க. அவரே பிரிக்கிறார் நினச்சி அமைதியாக இருங்க. அவரே பிரிக்கிறார் நினச்சி அமைதியாக இருங்க. சில உறவுகளை கர்த்தர் நம்மளை விட்டு அனுப்புவார். அதை நீங்கள் கிரகிச்சிருக்கிறீங்களா தெரியாது, நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ஒன்றுக்கு ஒன்றா பழகியிருப்பாங்க. அவங்க எந்த தப்பு நமக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க, நாம் எந்த தப்பு அவங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த மாதிரி ஐக்கியமேல் அப்படியே ஸ்லோவாக அப்படி ரெண்டு துருவங்களாக நிற்போம். இணங்குங்க. கர்த்தர் அதை செய்கிறாருன்னு நினைங்க. ஆபிரகாமோடு லோத் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதமாகவே இல்லை. சண்டைகள், பிரச்சனைகள், சச்சரவுகள் இருந்துச்சு. எப்போ ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிந்து போனானோ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். எப்பவும் பாருங்க சண்டை வந்துன்னே இருந்துச்சு. இவனுடைய மேய்ப்பர்களுக்கு அவனுடைய மேய்ப்பர்களுக்கு எப்பவுமே சண்டை வந்துச்சு. எப்போ லோத்து பிரிந்து போனானோ அந்த இரவிலே மறுபடியுமாக தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஆதியாகமம் 12 என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தை மறுபடியும் சொல்கிறார், இதோ உன் சந்ததியை கடற்கரை மணலத்தனையாக மாற்றுவேன். அப்போது லோத்து கெட்டவனா இல்லை, லோத்துவின் மனைவி கூட கெட்டவள் அல்ல. ஆனால் பலவீனத்தினால உப்பு தூணாக மாறிட்டாங்க. ஆனால் வந்துட்டு பாவ பெண்ணெல்லாம் கிடையாது. லோத்து ஒரு நல்லவன் தான். ஆனால் லோத்து இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே தேவன் பிரிச்சுட்டார். இந்த நாளில் உங்களை விட்டு போகிறவங்க எல்லாரும் கெட்டவங்க நினைக்காதீங்க. அப்போது கர்த்தர் என்னை விட்டு அவங்கள பிரிச்சுட்டாருன்னா அவங்க வந்துட்டு துர்மார்கள் போகிறதுக்கு நினைக்காதீங்க. அவங்களும் நல்லவங்க தான், நீங்களும் நல்லவங்க தான். ஆனால் கூடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் நினைச்சாரு. அவங்க தூரமாக இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் தூரமாக இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்படி நினச்சிக்கோங்க. சில பேர் நினைப்பாங்க அவங்க தூரம் போயிட்டாங்கன்னா வந்துட்டு அவங்க பாவிங்க போல இருக்கு, அந்த கர்த்தர் தூரம் பிரிச்சுனா இல்லை, அப்படி கிடையாது. சில விஷயம் ஒரு காலம் வரும்போது கர்த்தரே பிரிப்பார். ஆகவே ஆபிரகாமை எவ்விதமாக லோத்திலிருந்து தேவன் பிரித்தாரோ அவ்விதமாக கர்த்தர் உங்களை பிரிக்கும் பொழுது அவசியமில்லாத பழக்கங்கள், அவசியமில்லாத குணங்கள், அவசியமில்லாத நபர்களை தேவன் உங்களை விட்டு தூர பிரிப்பது தான் உங்களை மறுபடியும் வணைக்கிற அனுபவத்தில் 2ஆம் படியாக இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கிறது என்றால், ஒருவேளை வருங்காலத்தில் நடக்கும் என்றால், நீங்களே மறுபடியும் ஓடி போய் அவங்களோட ஒப்புரவாகாதீங்க. அமைதியாக இருங்க, விட்டுருங்க. அவங்களோட சண்டையாக இருக்க சொல்லலை, அந்த பிரிவாகவே இருக்கட்டும். தூரத்தில் அவங்க நல்லா இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருக்கட்டும். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது திருமணமான பிற்பாடு பையன் வந்துட்டு தண்ணி கொடுத்துன்னு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆஹா பிரிச்சிடுச்சியா அந்த பொண்ணு வந்துட்டு பிரிச்சிருச்சு என் பிள்ளைய அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு அழகான ஒரு மாற்றத்தை தேவன்
அனுமதிக்கிறார் நினச்சி அதை விட்டுடுங்க. அது கர்த்தர் அனுமதிக்கிறார், அப்படி போகட்டும், தப்பு கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் என்ன இருக்குது? திருமணமான பிற்பாடு பெற்றோரை விட்டு மனைவியுடன், அப்படி தானே இருக்குது. அப்பா அம்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான்னு இருக்கா? இல்லையே. எப்படி இருக்குது? மனைவியுடன் இசைந்திருப்பான், அது முடிஞ்சு போச்சு. அந்த அந்த அனுபவங்கள் வரும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளே குறையணும், எதிர்பார்ப்புகள் குறையணும். ஓகே, இப்படி தான் கர்த்தர் வந்து அனுமதிக்கிறாருன்னு அழகாக விட்டுடுங்க, அது அப்படியே போகட்டும். கர்த்தர் தான் வந்துட்டு பிரிக்கிறார். ஏன்னா அப்படி தூரமாக இருந்தால் அவங்க அழகாக இருப்பாங்க, நீங்களும் அழகாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டு சாகாமல் அப்படி அழகாக தூரமாக இருக்கட்டும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் கர்த்தர் நியமிக்கிற நியமம். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த திரிகிற அனுபவத்தில் நல்ல கவனிங்க, நான் என் சுய விருப்பங்களை சொல்லலை. இந்த திரிகிற அனுபவத்தில் கர்த்தர் என்ன செய்வார்னா, திடீரென்று நம்ம கூட இருக்கிற ஜனங்களை அப்படி பிரிச்சிருவார். ஒன்றொன்னா பழகின ஜனங்களை அவர் நம்மளை விட்டு பிரிப்பார். பிரிக்கும்போது வந்துட்டு அழாதீங்க, வருத்தப்படாதீங்க, கூனி குறுகி வேதனைப்படாதீங்க. இது கூட உங்களை அழகாக வணைப்பதற்காக தான் ஒரு அனுபவம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அந்த பிரிவு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த நாளில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் சின்ன வயசில் ஒரு 6-7 வயசில் இருக்கும்போது எங்கள் பெரியப்பா ஒரு தடவை வந்துட்டு எல்லாரையும் கேள்வி கேட்டார், என்னவாக போகிறேன்னு கேட்டார். எங்கள் அண்ணன் என்ன சொன்னான்னா டாக்டர் அப்படின்னா, ஏஞ்சல் என்ன சொன்னான்னா டீச்சர் அப்படின்னு, ஜாய் என்ன சொன்னான்னு போலீஸ் தான். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா பாஸ்டர்ன்னு சொன்னேன். பாஸ்டர்னு சொன்ன எல்லாரும் கேட்க வைக்கன்னு சிரித்தாங்க. நான் நினச்சேன், ஐயோ ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லிட்டேன்னா என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் பாஸ்டர்ன்னு சொன்னேன் நான். ஆனால் நான் பாஸ்டராக ஆகிறதுக்கு அந்த ஆசைகள் எல்லாம் போயிடுச்சு. நான் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணுன்னுக்கா அப்படி இப்படி போயிடுச்சு. ஆனால் அம்மா இறந்து போன பிற்பாடு தான் மறுபடியும் ஊழியத்துக்கு வர வேண்டும், ஊழியத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வே வந்தது. ஒரு வேளை இப்போ நான் சொல்கிறேன், அம்மா உயிரோடு இருந்திருந்தா நான் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸாக தான் இருந்திருப்பேன், ஊழியத்திற்கே வந்திருக்க மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு இருக்க ஒரு பெரிய பலவீனம் என்னென்னா, அந்த நைட் ஆனால் அந்த முகத்தை பார்த்தே தீரணும். அப்போ தான் வந்துட்டு சோறு இறங்கும், தூக்கம் வரும். அது வரைக்கும் எங்கே போனாலும் வந்து டெல்லி போனால் ஓடி வந்துட்டேன், முடியல, அவங்கள பார்க்காம இருக்க முடியலன்னு. எப்போ இறந்து போனாங்களோ அப்போ தான் வந்துட்டு ரைட், ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்காக தான் இங்கே சென்னையில் இருந்தோம், அதுவே இல்லைன்னா இதுக்கு மேலே என்ன, ஓடு, மும்பை, ஆந்திரா, கேரளா, சிங்கப்பூர்னு போய் கர்த்தர் நீ ஊழியத்தில் வச்சுருக்கிறார். அந்த பிரிவு இல்லைன்னா இந்த நாளிலே நான் அவர் நினைக்கிற அந்த ஒரு ரூபத்திற்குள்ளாக நான் வணைக்கப்பட்டு இருக்க முடியாது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நான் ஏன் இவைகளை சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த பிரிவை என்னால் தாங்கவே முடியல. அந்த பிரிவு ரொம்ப வேதனை கொடுத்துச்சு. ஆனால் இந்த பிரிவு இல்லைன்னா இந்த ரூபம் இல்லை. ஆகவே எப்பொழுதும் கூட கர்த்தர் சில பிரிவுகளை கொண்டு வரும் பொழுது, சில விஷயங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் அழாதீங்க, வேதனைப்படாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு அழகான ரூபத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை வணைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவதாக, அவர் அந்த கற்கள் எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்வாருன்னா, அந்த களிமண்ணை மறுபடியும் திருகையின் மேல் வைத்து வணைப்பார். மறுபடியுமாக திருகைக்கு மேலே வருவோம் அப்படின்னா மறுபடியும் புது ரீஷேப் நடக்கும், புதுசாக அழகாக ஒரு ஷேப் வரும். உங்களுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். புது புது நபர்களை கொண்டு வருவார், புது புது அனுபவங்களை கொண்டு வருவார். கலர்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அனுபவங்கள், நபர்கள், குணங்கள் எல்லாவற்றையும் தேவன் புதுசாக கொண்டு வருவார். முன்ன இருந்த சுபாவமே இருக்காது, புது அனுபவங்கள் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மோசேக்கு வந்துட்டு ராஜா அரண்மனையில் வாழ்ந்தான், அவனு சொன்னால் நடக்கணும். ஆனால் இப்போது மாமா வீட்டில் ஓசி சோறு சாப்பிட்றான். இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ராஜா மாதிரி அப்படி கை ஆட்டினா எல்லாம் வந்துட்டு அங்கே நிற்கணும். இப்போது மாமா கை ஆட்டினா இவர் வந்து நிற்கணும். என்ன நடக்குது? மேட்டிமை மாறிடுச்சு. மேட்டிமை என்கிற கல்லை தூக்கி போட்டு தாழ்மையே இங்கே விதைக்கிறார். அதுதான் திரிகை மேல் வச்சு வணைக்கிற அனுபவங்கள்.
முன்னே கல் இருந்தது பார்த்தியா, அந்த கல் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஷேப் வராது. அந்த ஷேப்பை தூக்கிட்டு, கல் தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா தாழ்மை என்கின்ற அந்த ஒரு அந்த அந்த வடிவத்திற்குள்ளாக அவர் வணைக்கிறார். இப்போது அவன் இணங்க வேண்டும். நீங்கள் அப்படியே வந்துட்டு புதிய ஏற்பாட்டில் பவுலை யோசித்து பாருங்கள். பவுலுக்கு எவ்வளவுன்னா ஒரு ஒரு பைத்தியம், பவுலுக்கு ஒரு பைத்தியம் இருந்துச்சு. எப்படின்னா சவுல் வரான் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேள்விப்பட்டால் அலறுவாங்களாம். அவங்க அலறாங்கன்னு தெரிஞ்சால் இவருக்கு சந்தோஷம். நல்லா கவனிங்க, இது ஒரு விதமான ஒரு மென்டல் தனமான ஒரு சந்தோஷம். எப்படின்னா ஐயோ நம்மளை எல்லாரும் அங்கே கொண்டுட்டான், இப்போ தமஸ்குக்கு வரான் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்துட்டு எங்கே போகிறாங்க, அண்டர் கிரவுண்டில் ஒழித்து கொள்கிறாங்க. அப்போது சீடர்கள் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்றது தெரிஞ்சால் அவனுக்கு சந்தோஷம் வருது. அப்படிப்பட்டவன் இப்போ ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பர்னபா கொண்டு போகிறான். யார்கிட்ட? பேதுருக்கிட்ட. எப்பா இவர் மாறிட்டாருப்பான்னா வந்துட்டு செல்லாது அவனை துரத்தி விடு அப்படின்றார். எப்படி இருக்கும்? டேய் நீங்கள்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து ஓடி ஒளிந்தவங்க இப்போ என்ன சேர்த்துக்க மாட்டேன், செல்லாது போக சொல்கிறீங்களா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏங்க போன வாரம் வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ நடுக்கும், சவுலன் பேர் கெட்டவே நடுங்கும். இப்போது கூனி குறுகி நிற்கிறான். அந்த அனுபவத்தை நான் பைபிளில் வாசிக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்குன்னா, கூட்டிகிட்டு வந்து சொல்கிறான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போது அவன் வந்துட்டு பார்வை அடைந்தான், குருடனாக இருந்தான், பார்வை அடைந்தான், இயேசுவை சந்தித்தான், கர்த்தர் அவனை மாற்றினார். அனனியா வந்துட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணார். இப்போ பழைய மனுஷன் இல்லை, எல்லாமே மாறிடுச்சு, அவனை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கல. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டான். சேர்த்துக்கலன்னா பரவாயில்லன்னு போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் உருவாக்குறார் தெரியுமா? இதுதான் வணைக்கிற அனுபவங்கள். இப்போது உங்களுக்கு கூட அந்த அனுபவங்கள் வரலாம். ஒரு காலத்தில் ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கலாம். இப்போ வந்துட்டு கை கட்டி நிற்கிற ஒரு அனுபவம் வந்தால் என்ன பண்ணலாம்? கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வந்துட்டு நினச்சது சாப்பிட்ற அனுபவங்கள் இருந்திருக்கலாம். இப்போது இருக்கிறது சாப்பிட்ற அனுபவம் வந்துச்சு, என்ன பண்ணலாம்? கற்றுக்கொள்ளுங்க. ஒரு காலத்தில் வந்துட்டு 4 பேர் உனக்கு பணிவிடை செஞ்சாங்க, இப்போது 4 பேருக்கு பணிவிடை செய்கிற அனுபவம் வந்துச்சு, என்ன பண்ணலாம்? கற்றுக்கொள்ளுங்க. சவுல் கற்றுக்கொள்ளவில்லையா? மோசே கற்றுக்கொள்ளவில்லையா? உங்களுக்கு கர்த்தர் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வணைக்கிறார் என்றால், நான் யார் பொண்ணு, நான் யார் பையன், நான் செத்தாலே சாவனை தவிர அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க திரிகை மேல் இருக்கவே முடியாது. திரிகை மேல் இருக்கிறவங்க வணைக்கப்படணும். கர்த்தர் உங்களை எப்படி வணைக்கிறாரோ வணைக்கப்படணும். நம்ம அப்பா யார், நம்ம அம்மா யார், நம்மளுடைய படிப்பு என்ன, நம்மளுடைய ரேஞ்ச் என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன, எதுவுமே பார்க்கக்கூடாது. அவர் எப்படி வணைக்கிறாரோ அப்படி நீங்கள் இடம் கொடுங்க. ஏன்னா அப்படி நீங்கள் இடம் கொடுத்தாதான் நீங்கள் அழகான பாத்திரமாக மாற முடியும். ஆகவே தேவன் உங்களுக்குள்ளாக ஏதாவது புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரார். அவசியமில்லை அதெல்லாம் தள்ளிட்டு தாழ்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, தியாகம் செய்தல், உழைத்தல், மற்றவர்களில் அடங்கி இருப்பது இப்படிப்பட்ட குணங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளாக உருவாக்குகிறாருன்னா, அந்த திரிகை மேலே வச்சு அந்த மாதிரி உருவாக்குறாருன்னா ஒப்பு கொடுங்க, இடம் கொடுங்க. நான் பண்ணவே மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, என்னவானாலும் சரி நான் வந்துட்டு அதை சாப்பிடவே மாட்டேன், எனக்கு கறி சோறு தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. சில பேர் ஏங்க அவனுக்கு ஏங்க நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண, உதவி செய்யணும், அவங்ககிட்ட கை கட்டி நிற்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்வாங்க. சில பேருக்கு வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு வேலை 20,000 rupees வேலை தான் வேணும், 10,000 15,000 வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்படி ஆளுங்க இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி கர்த்தர் இணங்குகிறாரோ. இப்போது நான் வந்துட்டு இங்கே பாஸ்டர் பையனாக இருந்தேன். நான் மும்பைக்கு போகும்போது, சிங்கப்பூர் போகும்போது எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு சொன்னால், போய் ஓரமாக உட்காருன்னு சொல்லுவாங்க. டிபி சாத்திரத்தில் இருக்கிற சர்ச்சு வரைக்கும் தான் எங்கள் அப்பா யாருன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? இல்லைன்னா சென்னை வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அங்கே சிங்கப்பூரில் யாருக்கு தெரியும், மும்பையில் யாருக்கு தெரியும்? அப்போது அங்கே போகும்போது எதுவுமே இல்லை, நான் யாருன்னு தெரியாது. அப்போது அந்த அவமானங்கள், அந்த நம்மளுக்கு ஒரு கேவலமாக பார்க்கறது, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இவன் இந்தியன் திருடன் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது அதெல்லாம் நம்ம சகிக்கணும். இவைகளெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்குற என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் உங்களுக்குள்ளாக புதிய மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது பவுல் எவ்விதமாக தன்னை இணங்கி வணைத்து கொண்டானோ அவ்விதமாக நாமும் கூட ஒப்பு கொடுக்க வேண்டும். எவ்விதமாக மோசே இணங்கினானோ அவ்விதமாக நாமும் கூட இணங்க வேண்டும். 4ஆவதாக இந்த
வனைப்பதில் இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மண்பாண்டத்தை அக்னி சூழலில் போடுவார்கள். இது அடுத்த ஒரு விஷயம். மண்பானை என்ன செய்வாங்கன்னா அக்னி சூழலில் போடுவாங்க. ஏன்னா ஒரு அழகான ஷேப்பு கொண்டு வந்தாச்சு. அந்த ஷேப்பு பர்மனண்ட்டாக இருக்கணுமா இல்லையா? ஒரு நாள் கூத்து இல்லை, பக்தி. ஃபாஸ்டிங் இருக்கும்போது மட்டும் வந்துட்டு பரிசுத்தமாக அந்நிய பாஷை பேசி 4 நாள் கறி சோறு சாப்பிட்ட பிறகு வந்துட்டு கெட்ட வார்த்தை வரக்கூடாது வாயிலிருந்து. ஆகவே அந்த பரிசுத்தம் பெர்மனண்ட்டாக இருக்கணும், சாகர வரைக்கும் இருக்கணும். அதனால் என்ன பண்ண அக்னி சூழலில் போடுவார். அப்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல பழக்கங்களை டெஸ்ட் பண்ணுவார், சோதனைக்கு உட்படுத்துவார். அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்கணும். அக்னி போன்ற சோதனை வரும் பொழுது உங்கள் மாமியார் திட்டுவாங்க, உங்கள் ஆஃபீஸில் திட்டுவாங்க, ஏதோ ஒரு அவமானம் வரும். அப்போ கூட வந்துட்டு நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு எது கற்றுக் கொடுத்தாரோ அந்த தாழ்மை, அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, அந்த அடங்கி இருக்கிற அனுபவங்கள் சோதனையின் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது அது நீங்கள் காத்து கொண்டால் அழகான வடிவத்தை நீங்கள் பெறுவீர்கள். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த நாளிலே அநேக காரியங்களை பார்த்தும் தேவஜனமே, முதலாவதாக தேவன் கெட்டுப்போன நம்மை மறுபடியுமாக வணைக்க விரும்புகிறார். கெட்டுப்போன நம்மை வணைக்க விரும்புகிறார். அப்படி என்றால் நம்மை சிட்சித்து சீர்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் கெட்டு போயிருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், குயவனுக்கு களிமண் மேல் இருக்கிற அதிகாரம் எனக்கு இல்லையா உங்கள் மேலே? நான் உங்களை சிச்சிக்க கூடாதான்னு சொல்லுகிறார். உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். தேவன் நம்மை நேசிப்பதினால்தான் ஒரு தகப்பனை போல நம்மை அவர் சிச்சிக்கிறார் என்பதை மறக்காதீங்க. சிச்சையை சகித்தால் நமக்கு மேன்மை உண்டு என்பதை மறக்காதீங்க. தேவன் நம்மை வணைக்கும் செயல்முறைகள் என்ன தெரியுமா? முதலாவதாக நம்மை பேக் டு பேசிக், நம்மை தாழ்த்துவார். ஏன் தெரியுமா? முற்றிலும் அவரை சார்ந்திருக்கும்படியாக. ரெண்டாவதாக நம்மில் இருக்கும் அவசியம் இல்லாத காரியங்களை அகற்றுவார். எதற்காக? நம் நன்மைக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக தான். மூன்றாவதாக நம்மை மறுபடியும் அவருடைய விருப்பம் போல வணைந்து கொள்வார், நம் வாழ்வில் தேவ சித்தம் நிறைவேற. நான்காவதாக நம்மை புடமிடுவார், நற்குணங்கள் நம்மில் நிலைத்திருக்க. இந்த 4 காரியங்கள் தான் நம்மை மறுபடியுமாக வணைக்கிற அனுபவமாக இருக்கிறது. இந்த அனுபவத்தில் நாம் எல்லாருமே கூட இணங்க வேண்டும். பொதுவாக நீங்கள் அந்த பாட்ரி போனீங்கன்னா, அந்த மண்பாண்டங்கள் விற்கிற கடைக்கு போனீங்கன்னா, இல்லைன்னா வந்துட்டு இந்த கிளாஸ் ஐட்டமெல்லாம் விற்கிற கடைக்கு போனீங்கன்னா ஒரு வாசகம் இருக்கும். அந்த வாசகம் என்ன தெரியுமா? நைஸ் டு see, நைஸ் டு hold, once broken, considered sold என்று சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? பார்க்குறது அழகாக இருக்கும், உடச்சிங்க வாங்கிட்டு தான் போகணும். இதுதான் வாசகம். நைஸ் டு see, நைஸ் டு hold, once broken, considered sold. இப்போ உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அவ்வளோதான், போச்சு, ஓடி போயிடு, நாசமாக போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாருன்னா, இஃப் யூ ஆர் broken, கம் டு மீ, ஐ வில் ரிஃபார்ம் யூன்னு சொல்கிறார். உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு தடவை நீ உடஞ்சிட்டன்னா அவள் தான் முடிஞ்சு போயிடுச்சு வாழ்க்கை, போயிடு, அப்படியே போயிடு, உருப்பட மாட்டேன்னு சொல்லு. ஆனால் தேவன் சொல்கிறாருன்னா, நீ உடைந்து விட்டாயா, கெட்டு போயிட்டியா, என்கிட்ட வா, நான் உன்னை மறுபடியுமாக அழகான ஒரு பாத்திரமாக வணைக்கிறேன். இதுதான் நம் தேவன். உலகம் சொல்லுவோம், உனக்கிட்ட இனிமேல் நன்மையே இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காதுன்னு சொல்லி. நீங்கள் தேவன் இடத்துல வாங்க. நான் சிறு வயதிலிருந்து ஒரு வசனத்தை நான் அதிகமாக நேசிப்பதுண்டு. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். எனக்கு இந்த வசனம் வந்துட்டு என்னுடைய வாலிப பருவத்தில் அதிகமாக பிடிக்கும். நாம் தப்பு பண்ணும்போது அவரே நம்மை பீறுவாராம், பீறின பிற்பாடு அவரே நம்மை குணமாக்குவார். நாம் தவறு செய்யும்பொழுது அவரே நம்மை அடிப்பார். ஏன்? சாகடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நம் காயங்களை நம்மை சீர்படுத்தும்படியாக நம் காயங்களை அவர் மறுபடியுமாக கட்டுவார். இந்த நாளிலே நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்குள்ளாக கெட்ட குணங்கள் இருக்கும் என்றால், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தமாக வாழலாம், நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், திருவிருந்து எடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமாக கொடுக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கெட்ட காரியங்கள் இருக்குன்னா கர்த்தர் அப்படியே உங்களை விட்டுற மாட்டார். அந்த கெட்ட காரியம் உங்களை அந்த அழகான ரூபத்தை நாசமாக்கிடும். ஆகவே தேவன் என்ன செய்வாருன்னா, உங்களை மறுபடியுமாக வணைப்பார். அது ரொம்ப வேதனைக்குரியது, வலி இருக்கும், கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை நினச்சி ஓடாதீங்க, அவர் வணைக்கும் பொழுது இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் பழைய நிலைமை கொண்டுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, என்னை கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு சொல்லாதீங்க.
கர்த்தர் ஏதோ எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே தான் நான் முன்னிருந்த அந்த ஆசீர்வாதம் இழந்து இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ செய்யுங்க, நான் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். சில பேர் உங்களை விட்டு தூரம் பிரிக்கிறாருன்னா மறுபடியும் போய் அவங்கள பிடிச்சிக்கிறதுக்காக கெஞ்சாதீங்க, விட்டுருங்க. கர்த்தர் அந்த பிரிவு உங்களுடைய நலனுக்காக என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளாக புதிய குணங்களை அவர் உருவாக்க நினைக்கும் பொழுது, புது குணங்கள் உங்களுக்காக உருவாக்க நினைக்கும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு காலத்தில் நான் ஒரு மூர்கனாக இருந்தேன், எனக்கு அவ்வளவு கோபம் வரும். ஆனால் தேவன் அதை இன்னைக்கு மாற்றினார். என்கிட்ட இருந்த அகந்தை எல்லாவற்றையும் தேவன் மாற்றினார். ஒன்றுமே இல்லாத கையில் பாக்கெட்டில் ₹1 இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு யாராவது கொடுப்பீங்களா, எனக்கு பசிக்குதுன்னு கேட்குறாலும் என்னை மாற்றினார். அந்த ஒரு தாழ்மை தேவன் கொண்டு வந்தார். கர்த்தர் அவிதமாக நமக்குள்ளாக புது குணங்களை உருவாக்க நினைக்கும் பொழுது அதற்கு நாம் இணங்க வேண்டும். 4வதாக, அந்த குணங்கள் சோதனைக்குட்படும் பொழுது நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த மண்பானைகள் எல்லாம் இருக்குது தெரியுமா? அந்த மண்பானைகள் எல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, அங்கங்கே வந்துட்டு சில பானைகளை ஓட்டை இருக்கும், சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, மெழுகு பூசி, அழகாக மெழுகெல்லாம் பூசிட்டு அதை வந்துட்டு அந்த ஓட்டையெல்லாம் தெரியாத மாதிரி இப்படி பார்த்து தானே தெரியும், பூசிடுவாங்க. அப்புறம் பார்க்கும்போது தெரியாது. வாங்குறவங்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொம்மையாக இருக்கலாம், இல்லை என்றால் பாத்திரமாக இருக்கலாம், அதை கொண்டு வந்துட்டு வெயிலில் வைப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வைப்பாங்க. வெயில் வைக்கும்போது அந்த மெழுகெல்லாம் கரைந்து ஓட்டைகள் வெளியில் வரும். அப்போ வந்துட்டு அது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. நாம் குணங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் ஒரு நாளிலே நாம் வெயிலில் நிற்கும்போது நாம் பாவிகளாக கருதப்படுவோம், நாம் தகுதியற்றவர்களாக கருதப்படுவோம். ஒரு நாளை கர்த்தர் எல்லாரையும் வெயிலில் நிற்க வைப்பார். அந்த நாள் சமீபமாக இருக்கிறது, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. எல்லாருமே வெயிலில் நிற்கணும். இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறோம், இங்கே எல்லாருமே இருக்கிறோம் தெரியுமா, என்னை உட்பட. நம்மக்கிட்ட எங்கேயோ அங்கங்கே ஓட்டை இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஓட்டையை சரி பண்ணிக்காமல் மெழுகு வச்சு பூசிக்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வெயிலில் நிற்கும்போது இந்த ஹல்லேலூயா பயன்படாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்பட்டமாக தெரிஞ்சிடும் நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குன்னு சொல்லி. அப்போது எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வேண்டாம். இப்போவே மெழுகில்ல, அதை சரி செய்து கொள்ளப்பா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் எல்லாரோடு பேசுகிறார். நீங்கள் கெட்டுப்போக அவருக்கு விருப்பம் இல்லை. உங்கள் மேல் எனக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறார். அவர் பரம குயவன், நீங்கள் களிமண், நான் களிமண். அவர் வணைக்க நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் எல்லாருமாக எழுந்து நின்று தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. ரலபௌஷியாந்தர லபௌதா ஓரி பலகர லபௌஷியாந்தர லபௌரிய லகர லபௌதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரே, எங்கள் சகாயரே, எங்கள் தயபரரே, எங்கள் சிநேகிதரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசினது மெய் என்றால், கண்களை எல்லாரும் மூடி இருக்கிற நேரத்தில் உங்கள் அப்பாவோடு நீங்கள் பேசுவீங்களா? உங்களுடைய குயவனோடு நீங்கள் பேசுவீர்களா? இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? எனக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா? உங்களை சரி செய்ய இடம் கொடுக்க மாட்டீங்களா? உங்களை வணக்க எனக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு தூரமா போயிட்டே இருப்பீங்களா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உலகம் சொல்லுது இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுது. ஆனா தேவன் சொல்றாரு, என்கிட்ட வா, உடைந்து போன உன்னை நான் புது ரூபத்திற்குள்ளாக கொண்டு வருவேன். உடைந்து போய் பயனற்று கிடக்கிற உன்னை நான் அழகான ரூபமாக கொண்டு வருவேன். என் கையிலே நீ வந்து உட்காருவாயா? உன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பாயா என்று கேட்கிறார். இந்த நாளில் எல்லாருமாக, ஆண்டவரே நான் கெட்டு போக கூடாதப்பா. ஐயோ, எனக்குள்ளாக அந்த கெட்டு போகிற அந்த அனுபவம் வெளியில் அழகாக இருக்கிறேன், உள்ளுக்குள்ளாக நாச்சம் எடுக்கிறது ஐயா.
உள்ளுக்குள்ளாக அழுகி போயிருக்கிற அனுபவம் இருக்கிறது ஆண்டவரே. நான் வெளியில காண்பிப்பதில்லை அப்பா, உள்ளுக்குள்ளாக நாற்றம் எடுக்கிறதா. வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரம் நான் வெள்ளை அடித்தது போல் காணப்படுகிறேன், மெழுகு பூசுறது போல நான் காணப்படுகிறேன். உள்ளுக்குள்ளாக நாற்றம் இருக்கிறது ஐயா, உள்ளுக்குள்ளாக கெட்டு போய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வெயிலில் ஒரு நாளில் நிற்பதற்கு முன்பதாக ஐயோ நான் வருகிறேன் ஐயா, உமக்கு கையில என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. குயவனே என்னை வனைப்பீராக ஆண்டவரே, என்னை வனைப்பீராகப்பா. எங்க அப்பாவாக நீர் இருந்து என்னை வனைப்பீராக ஆண்டவரே. எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் சகித்துக்கொள்ள ஆயத்தம் ஆண்டவரே. கஷ்டமா இருந்தாலும் நான் சகித்துக்கொள்ள ஆயத்தம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நேரத்தில்? ஒரு 2 நிமிஷம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருமாக சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தத்தை நான் கேட்க வேண்டும். இந்த இடம் முழுவதுமாக தேவ சத்தத்தினால், தேவ பிள்ளைகளுடைய சத்தத்தினால் நிரம்பி இருப்பதாக எல்லாருமாக வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க சொல்லுங்க, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஏதோ கெட்ட அனுபவங்கள் இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துல நீங்க அழுகி போய் கொண்டு இருக்கிறீர்களா, கெட்ட அனுபவங்கள், கெட்டு போன அனுபவங்கள் காணப்படுகிறதா, அவர் நினைத்த அந்த சொரூபம் உங்களுக்குள்ளாக வரவில்லையா? இத்தனை ஆண்டுகள் ஆன கூட கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நடக்கலையா? அந்த அழகான ரூபம் உங்களுக்குள்ளாக வரவில்லையா? ஐயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க கெட்டு போயிருக்கிறீங்க. அவர் வணிக ஆயத்தமா இருக்கிறார், ஆனா நீங்க தான் இடம் கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு அவர் கேட்கிறார், எனக்கு ஒரு சான்ஸ் கூட கேட்கிறார். எனக்கு ஒரு அவகாசம் கொடு, உங்க வீட்டில் எனக்கு இடம் கொடு, உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடு, நான் உன்னை திருத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் புதிய வடிவமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவசியமில்லாத தூக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா? நீங்க எல்லாருமாக கண்களை மூடி என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. முன்னிருப்பாரும் பின்னிருப்பாரும் எல்லாருமாக, ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு எல்லாருமாக வாய் திறந்து மனதார ஆண்டவரே, பரம குயவனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. குயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் உம் சேவைக்காக
சித்தம் போல் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே உமக்காகவே நான் வாழ்ந்திட வளைந்திடும் உம் சித்தம் போல் எல்லாருமாக சொல்லுங்க. உமக்காகவே நான் வாழ்ந்திட வளைந்திடும் உம் சித்தம் போல் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் வெறும் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் பாதத்தில் ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றி கொள்ளவே என் வாழ்வில் எல்லாம் நீதானே உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றி கொள்ளவே என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றி
ஹalleluya. இது மேன்மையான அனுபவம். ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இதல்லவோ தேவ சமூகம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பேதுரு கர்த்தர் திருத்தும் பொழுது இணங்கினான். கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது அவன் இணங்கினான். தன் வாழ்நாள் முழுவதுமாக சேவல் கூவும் பொழுதெல்லாம் அவன் அழுது கொண்டே இருந்தான். தன்னை மறுபடியும் கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுத்தபடினாலே தலை சிறந்த அப்போஸ்தலனாக அவன் காணப்பட்டான். ஒரு அழகான பாத்திரமாக பேதுருவை தேவன் மனைய நினைத்தார். ஆனால் பயம், பொய், கோபம் என்கின்ற அந்த கெட்ட குணம் தேவ சித்தம் நிறைவேறாமல் அழிக்க பார்த்தது. ஆனால் மறுபடியும் பேதுரு திருகை மேல் உட்கார்ந்தான். கர்த்தர் வணியும் பொழுது அது வேதனையாக இருந்தது. ஒரு நாள் அல்ல, ஜீவிய காலமெல்லாம் அவன் அழுது கொண்டிருந்தான். சேவல் கூவும் பொழுதெல்லாம் அழுது கொண்டிருந்தான். வேதனை. திருகை மேல் உட்கார்வது லகுவான காரியம் அல்ல, அது வேதனைக்குரியது. ஆனால் அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அதோ அழகான ஒரு பாத்திரம், அழகான ஒரு வடிவம், பரலோக பிதா சந்தோஷப்படுகிற ஒரு வடிவம். என் மகனே, உன் அழைப்பை நிறைவேற்றி விட்டாய், வா என் சந்தோஷத்திலே கலிக்கூர் என்று சொல்லுகிற அந்த அனுபவம், அதை பேதுரு பெற்றுக்கொண்டான். இனி இயேசுவை போல என்னை நேராக சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு செத்து போனான். இந்த நாளிலே திருகையிலே அமர ஆயத்தமா? அவர் உங்களை வணைக்க சித்தமாக இருக்கிறார். உங்க வாழ்க்கை அவருக்கு கொடுப்பீர்களா? அந்த கெட்ட குணத்தை எடுக்க அந்த இடம் கொடுப்பீர்களா? என்னை கர்த்தர் வணைப்பாராக. எனக்குள்ளாக இருக்கிற அழுகி போன காரியத்தை கர்த்தர் எடுப்பாராக. அவர் எடுக்க நினைக்கும் பொழுது நான் ஓட மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் என்னை கடினப்படுத்திக் கொள்ள மாட்டேன். அவர் என்ன செய்தாலும் நான் அமைதியா இருப்பேன். யாரை தூரத்தள்ளினால் அமைதியா இருப்பேன். எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு நொறுக்கினாலும் நான் அந்த வடிவம் வருகிற வரைக்கும் அந்த குயவனாகிய தேவன் கையிலே என்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை வானத்து நேராக உயர்த்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அந்த குயவன் கையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். யாரா இருக்கிறீங்களா? உங்கள் கரங்களை கர்த்தர் காண்கின்றார். இது உங்களுடைய நாள். சாமக்கள் நமக்கா ஜெபம் பண்ணுவார். கரங்களை உயர்த்தின மனமாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஹalleluya. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குயவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கூட அநேகருடைய உள்ளங்கள் கடினமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், இது நம்முடைய நேரம், இது நம்முடைய நாள். நாளைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அதெல்லாம் தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். யாருமே பர்ஃபெக்ஷன் ஆனவங்க யாருமே கிடையாது. நம்ம எல்லாம் குறைவானவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நமக்குள் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர விரும்புதான் தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்களெல்லாம் பரலோகத்திற்கு போகணும், அந்த மகிமையான தேவனோடு வாழ வேண்டும்.
இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை அல்ல. நமக்கு இருக்கிற வசதிகளை வைத்து நாம் சந்தோஷமாய் வாழ்வது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. நாம் இதுவரைக்குமே பார்த்திராத அந்த மகிமையான வீட்டில் நம்ம போனோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணி ஆக வேண்டும். ஆண்டவர் நம்மை கடினமாக நடத்த வேண்டிய பாதையில் நடத்தி தான் ஆக வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறாரு. அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டம், ஏற்படுகிற வேதனை, வலிகள், அது நமக்கு எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. ஏன் நான் எல்லாமே நல்லா தான் செய்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு ஆண்டவர் நமக்குள் இருக்கிற கல்லை அவர் கண்டுபிடிச்சு எடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த திரிகளை வச்சு சுத்தம் போது நமக்கு மயக்கம் இருக்கிறது போல இருக்கும், நம்ம தலை சுற்றுறது மாதிரி இருக்கும், குழப்பமா இருக்கும். ஏன் ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஏற்ற பாத்திரமாக, எஜமான் கையில் இருக்கிற கனத்துக்குரிய பாத்திரமாக உங்களை என்னை வணை விரும்புகிறார். உங்களை என்னை வணை விரும்புகிறார் என்றால் இன்றைக்கு அவர் நம்மோடு பேசினார். நான் உன் தகப்பேன், நான் உன் தகப்பேன், நீ எனக்கு பிள்ளையா இருக்கிற, நான் உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொயவன் கையில நீங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. கரைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில அவர் கையில எடுக்கிறார். சுய விருப்பத்தின்படி நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன்னு சொல்லி நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு போயிடுறேன், நான் சரியா இருக்கிறேன் அப்படி நினைக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாத குறைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய களிமண்ணில் இருக்கிற அந்த கல்லு அவருக்கு தெரியும். அது சின்ன கல்லோ அது பெரிய கல்லோ எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் பொறுக்கும்படி, அது எல்லாத்தையும் சரி பண்ணும்படி கடினமாக கத்தனமே நடத்தும் போது ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு எதெல்லாம் நீங்க சொல்லித்தர விரும்புகிறீங்களோ அதெல்லாம் சொல்லித்தாங்க ஆண்டவரே. என்னை மறுபடியும் வணையுங்க ஆண்டவரே, என்னை மறுபடியும் சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை மறுபடியும் புதிய ஒரு வடிவத்துக்குள் கொண்டு வரும், என்னை மறுபடியும் சோதித்து என்னை அக்னியால் சுட்டெரித்து என்னை சுத்திகரிங்கப்பா, அக்னியால் சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, நாங்க யாருமே பர்ஃபெக்ஷன் கிடையாது ஆண்டவரே, நாங்க யாருமே இன்னும் பூர்ணமா அடையல ஆண்டவரே. எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க எங்களை ஞானியா நினைக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறோம் ஆண்டவரே. நாங்க குறைவோடு உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை சீர்படுத்துங்க ஐயா. எங்ககிட்ட இருக்கிற அந்த கல்லு, அந்த பலவீனம், அந்த சின்ன பாவம், அந்த இச்சை, அந்த சின்ன இச்சை ஆண்டவரே உங்களை விட்டு எங்களை பிரிச்சுது ஆண்டவரே. எங்களை எவ்வளோ தடவை ஆசீர்வதிக்க வரீங்க, எங்க வாழ்க்கை உயர்த்த வரீங்க ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறீங்க. அந்த விட முடியாத பழக்கம், அந்த விட முடியாத சின்ன பலவீனம் தான் எங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போறோம் ஆண்டவரே. ஓட்டையா இருக்கிற பாத்திரத்துல நிரப்பவே முடியாது ஆண்டவரே. எங்க ஓட்டைகள் எல்லாம் நீங்க அடையுங்க ஆண்டவரே, அடையுங்க ஆண்டவரே. எங்களுக்கு குறைகள் எல்லாம் சரி பண்ணுங்க ஆண்டவரே, சரி பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க எங்களை சரி பண்ணலன்னா யார் சரி பண்ணுவாங்க ஆண்டவரே? எங்க சுய நீதினால நாங்க ஒரு நாளும் ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமா மாறவே முடியாது ஆண்டவரே. உம்முடைய நீதினால, உம்முடைய நீதினால, உம்முடைய கிருபையினால எங்களை மறுபடியும் வணைந்து உங்க கையில வச்சு எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க இந்த சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, இந்த சபைக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையை நாங்க இடத்தை அடிக்கிறோம்ல, இந்த சபையில நாங்க ஒரு கனமான பாத்திரமா, எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமா நாங்க மாறணும் ஐயா. இங்க இருக்கிற எல்லாரும், நாங்க எல்லாரும் இந்த சபைக்கு உபயோகமா மாறணும் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உபயோகமா மாறணும். எங்க குடும்பத்திற்கும் எங்க சமுதாயத்திற்கும் நாங்க ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா மாறணும் ஆண்டவரே. அதை தான் நீங்க விரும்புகிறீங்க ஆண்டவரே. இந்த கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னை எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா.
நாங்கள் உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிகிறோம் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் சித்தம் அல்ல ஐயா, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறேன் ஐயா. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதப்பா. நாங்கள் உங்கள் சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றி எங்களை என்ன நோக்கத்தோடு ஒரு பாத்திரமாக எங்களை வணைய விரும்புனீங்களோ அந்த தேவ நோக்கத்தை எங்களுக்குள் நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக, உங்களுடைய நல்ல எச்சரிப்புக்காக, உங்களுடைய நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற யாருமே ஆண்டவரே உங்க வருகையில கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த சபை முழுவதும் ஒரு சந்த நீ பரலோகத்துக்கு ஆயத்தமாக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த யாருமே கைவிடப்படக்கூடாதுப்பா. நீங்க இப்ப வந்தா கூட நாங்க உங்க சமூகத்திலே எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களை புதிய பாத்திரமாய் வணையும், எங்களை அழகுள்ள பாத்திரங்களாய் மாற்றி எஜமான் கையில எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாக எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். நீரே எங்கள் பரம கொயவனையா, நாங்கள் உம்முடைய கையில் இருக்கிற களிமனையா. நீங்க என்னெல்லாம் செய்ய விரும்புறீங்களோ அதெல்லாம் எங்க வாழ்க்கையில செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியான தேவன் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ஊழியக்காரருடைய வாயில நம்முடைய வார்த்தைகளை வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா கணத்தையும் மகிமை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சபை விசுவாசிகளோடும் குடும்பத்தாரோடும் விசேஷமாக இந்த நாளிலே தங்களை பரம குயவனாகிய தேவனிடத்திலே மறுபடியும் ஒப்பு கொடுத்தவர்களோடும் இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை புதிய பாத்திரமாக இந்த ஆண்டிலே வணைப்பாராக. இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, பாதுகாப்பாக அமைய எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய